காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒருமுறை காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள், உம்மாச்சி தாத்தா இந்த எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற மகா பெரியவா காஞ்சிபுரத்திலே சர்வதீர்த்தக்கரையிலே ஒரு இடத்திலே தியானம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, அவர் அங்கே இருந்த பொழுது ஒரு வெளிநாட்டு அன்பர் அங்கே வந்து மகா பெரியவரை தரிசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்றெல்லாம் வந்து கேட்கிறார்கள். உடனடியாக மகா பெரியவா அவரை வரச்சொல் என்று சொல்லி அவரை பக்கத்திலே அமர வைத்து என்ன என்று கேட்கிற பொழுது, நான் உலகம் முழுக்க இருக்கிற சன்னியாசிகளை, அனைத்து மத சன்னியாசிகளையும், இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமிய பெருமக்கள் என்று எல்லோரையும் நான் பார்த்துவிட்டு அவர்களோடு உரையாடிவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். உங்களிடத்திலையும் சில கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்ன உடனே அப்படியா சிரித்து கொண்டு என்னுமே கேள்வியா கேள் என்று சொல்லுகிறார். அப்போது மகா பெரியவரிடத்திலே வந்த அன்பர் கேட்கிறார், நீங்கள் எத்தனை ஆண்டிலிருந்து இங்கே சன்னியாசியாக இருக்கிறீர்கள் என்று சென்னுடனே அவர் பக்கத்தில் இருந்த பெரியவா அங்கே பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த அண்ணாதுரை இடத்திலே சொல்வது போல 1907 இருக்கிறேன் சொல்கிறார். அப்படியா என் கேள்வி கேட்டுவிட்டு, உங்களிடத்திலே உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு மகா பெரியவர் சொன்னார், இந்த உலகத்திலே பகல் இரவு என்றெல்லாம் இருக்கிறது. நாம் பல நேரம் தூக்கத்திலே நம் வாழ்க்கை கழித்து விடுகிறோம், சில நேரம் சாப்பிடுவதிலே கழித்து விடுகிறோம், சில நேரம் அங்கே இங்கே போவதிலே கழித்து விடுகிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையே பல முக்கால் வாசி நாம் வாழ்க்கை கழித்து விட்ட நிலையிலே இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் மறுபடி அவர் கேட்கிறார், நான் இங்கே மடத்திலே பார்த்தால் எனக்கு என்னை சுற்றி யானை வருகிறது, நான் வெளியே போகிற பொழுதெல்லாம் யானை வருகிறது, குதிரை வருகிறது, மக்கள் வருகிறார்கள், தாரத்தம்பட்டையோடு வேத விற்பனர்கள் வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி என்னோடு எல்லோரும் இருக்கிறார்கள். பல பேர்கள் இடத்திலே வந்து தன்னுடைய குறைகளை சொல்லுகிறார்கள், பல பேர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். என்னுடைய இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல யானைப்படை, குதிரைப்படை, அப்பொழுதெல்லாம் மடத்திலே அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு, யானை குதிரையெல்லாம் உண்டு, என்னோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு நான் ஒரு சாதாரண சர்க்கஸ்காரன் என்று சொல்லுகிறார். அவருக்கு என்ன, நீங்கள் சர்க்கஸ்காரனா என்று சொன்ன உடனே, ஆமாம் இதையெல்லாம் நான் தானே பார்த்து கொண்டிருக்கிறேன், சர்க்கஸ்லே சர்க்கஸ்காரன் எல்லோரையும் வழிநடத்துவது போல நான் இவர்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், நான் ஒரு சர்க்கஸ்காரன் சொன்ன உடனே வெளிநாட்டு அன்பருக்கு ஆகா ரொம்ப என்ன மகா பெரியவர் தன்னை ஒரு சர்க்கஸ்காரன் என்று சொல்கிறார் நினைத்து கொண்டு அப்படி இருக்கிற பொழுது மறுபடியும் அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த அன்பர் மகா பெரியவரிடத்தில் பேசுகிறார். நான் பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன், பல சன்னியாசிகளை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். எல்லோருமே ஈகோயிஸ்டுகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே தன்னை பற்றி பெருமைப்படுத்தி கொண்டு தான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று தன்னைத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிற சன்னியாசியைத்தான் நான் வழிநடுக பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு தான் நான் உண்மையான சன்னியாசியை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் நமஸ்காரம் செய்து, நான் ஒரு உண்மையான சன்னியாசியை நான் உலகத்தில் பார்த்தேன் என்றால் அது காஞ்சி மகா பெரியவராகத்தான் இருக்க முடியும் என்று அவர் சொன்னதாக தகவல் உண்டு. எப்பொழுதுமே மகா பெரியவர் எளிமையினுடைய இலக்கணமாக, எப்பொழுதுமே சாதாரணமாக, சில நேரங்களில் பார்த்தால் ஒரு மாட்டுக்கொட்டை ஓரம் அவர் ஒரு ஓலை தார்ப்பாயிலே படுத்து கொண்டிருப்பார். அவருடைய பாதங்கள் மட்டும் தெரியும், பாத சரணமே ஒரு பெரிய நமஸ்காரம் தெரிவிப்பது போல அவருடைய பாதம் மட்டும் தெரியும். இப்படிப்பட்ட எளிய வாழ்க்கை வாழ்ந்த மகா பெரியவர் தன்னை ஒரு சர்க்கஸ்காரன் என்று சொன்னதும், உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு மகானை நான் பார்த்ததே இல்லை என்று அந்த வெளிநாட்டு அன்பர் சொன்னதும் எந்த ஒரு வியப்பும் இல்லை.
ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.